السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் எங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதமாக வரக்கூடிய தில்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா மிகவும் சங்கைக்குரியதாக மரியாதைக்குரியதாக முக்கியமான ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் நேற்றைய முன்தினம் மாலையில் நம்முடைய பகுதிகளில் பிறை காணப்பட்டு தில்ஹிஜ்ஜாவினுடைய நாட்கள் ஆரம்பமாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில நாட்களை குறித்து சிறப்பாக பேசுவான். அதுல முக்கியமாக ஒரு மாதத்தை குறிப்பாக ஆக்கியதற்கு பின்னால் சில நாட்களை குறிப்பாக ஆக்குவது குர்ஆனிலே இந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இந்த 10 நாட்கள் இஸ்லாமிய பார்வையில் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக இருக்கிறது. உலகம் அனைத்திலும் வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்களுக்கெல்லாம் இந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் வந்துவிட்டாலே எல்லோருக்குமே எப்பொழுதுமே ஒரு ஆசை இருக்கும். நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், நான் மக்காவையும் மதினாவையும் என் கண்களால் காண வேண்டும், மக்கத்தில் முக்கர்ரமாவிலே சென்று காபத்துல்லாவிலே கையேந்தி அல்லாஹ்விடம் நான் பிறந்தது முதல் இன்று வரை செய்திருக்கிற பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று திரும்ப வர வேண்டும், மதினாவில் சென்று மதினாவின் ரோஜா மக்கத்து ராஜா என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிலே சலாம் சொல்லி அதற்கு அவர்கள் பதில் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யா ரசூலுல்லாஹ், நாளை மறுமையில் உங்களுடைய பரிந்துரை எங்களுக்கு அவசியம் தாருங்கள் என்று கேட்டு வர வேண்டும் என்று முஸ்லிமாக பிறந்த எல்லோருக்குமே ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறுவதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்தது இந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தின் முந்திய 10 நாட்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது நாட்கள் குறிக்கப்பட்ட ஒரு தவணையிலே வரக்கூடிய ஒரு கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதிலும் குறிப்பாக தில்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களை
இஸ்லாமிய பேரறிஞர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய திருவிழாவுடைய நாட்கள் என்பதாக சொல்வார்கள். சொல்ல போன மின்குள்ளி ஃபஜ்ஜின் அமீக் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, உலகத்தின் ஒவ்வொரு கோடிகளிலிருந்தும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலிருந்தும் சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக காபாவை நோக்கி நடந்தவர்களாக, பிரயாணம் செய்தவர்களாக, பாதசாரிகளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதா அல்லாஹ் சொல்லுவானே. அந்த குறிப்பிட்ட நாட்கள் இந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய நாட்கள். சுப்ஹானல்லாஹ். தில்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் ஆரம்பமான உடனேயே அங்கே உம்ராவிற்குண்டான விசாக்கள் தடை செய்யப்படுகிறது. வருஷம் முழுக்க முந்தி எல்லாம் நம்ம ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படி நம்ம பார்த்தது இல்லை. உம்ராவிற்கு போவது என்பது யாராவது ஒருத்தர் போவாங்க, எப்பாவது ஒருத்தர் போவாங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க போவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு வசதி என்பது உலகத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பரவலாக கொடுத்துட்டான். உம்ராக்கு போறது தானே 1 லட்சம், 1,05,000, 1,10,000 என்ன செஞ்சிடலாம், தாராளமா உம்ரா முடிச்சிடலாம். இது ஒரு பெரிய தொகையான காலத்துல நாம இன்னைக்கு வாழல. சர்வசாதாரணமாக நடுநிலையாக வசிக்கக்கூடிய நடுத்தர மக்கள் எல்லோருமே உம்ரா செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். காரணம், பணப்புழக்கம் என்பது பரவலாகி இருக்கிறது. பரவலாக பணத்தின் மதிப்பு குறைய குறைய மக்களிடத்திலே பணப்புழக்கம் அதிகமாக வந்து உம்ரா என்பது சாதாரணமாக, நடுத்தர மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்வது என்பது சாதாரணமாக ஆகியிருக்கிறது. அப்படிப்பட்ட உம்ரா பயணம் சமீப காலங்களில் பார்த்தால் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை தவிர உண்டான அத்தனை மாதங்களிலும், அத்தனை வாரந்தோறும் அல்லது ஒவ்வொரு செல்லக்கூடிய பிரயாணத்தின் விமானங்கள் எல்லாம் உம்ராவிற்கென்று வருடந்தோறும், வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து உம்ராவிற்கு பயணிகள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு காபத்துல்லாவுக்கு போகணும்னு ஆசை, ஆனா அந்த காபத்துல்லாவை போய் நான் பார்க்கும் போது அங்க கூட்டம் இல்லாம இருக்கணும், அதுக்கு நான் எப்ப போகணும்னு சொல்லி கேட்டார். காபத்துல்லாவுல கூட்டம் இல்லாம இருக்கிற நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கிடையாது. அதற்கு நான் சொன்னது மாதிரி இன்றைக்கு உம்ராவிற்கு வருடம் முழுவதும் நபர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். வருடம் 12 மாதங்களும் இருக்கிற எல்லா ஜும்மாக்களிலும் உம்ராவிற்கு என்று காபாவிலும் மதீனாவிலும் கூட்டம் குழுமிக் கொண்டே இருக்கிறது. காபாவை கூட்டம் இல்லாம பார்க்கவே முடியாது. அப்ப அங்க அடிக்கடி சென்று வரக்கூடிய அந்த பயண ஏற்பாடு செய்யறவங்கள்ட்ட இந்த மாதிரி காபத்துல்லாவை தனியா போய் பார்த்து காபத்துல்லாவின் திரைகளை பிடித்து நான் கதறி அழ வேண்டும், எனக்கு ஆசையாக இருக்கிறது, நான் எப்ப பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஏற்பாட்டாளர்கள் சொல்றாங்க, இப்படி எல்லாருக்குமே ஆசை இருக்கு, காபத்துல்லாவை கூட்டம் இல்லாத நேரத்துல போய் பார்க்கணும், அதனுடைய திரைகளை பிடிக்க வேண்டும், படிகளை பிடித்து அழ வேண்டும் என்பதாக எல்லாம் எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. அப்படி ஆசைப்படுறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மக்காவை சுற்றி இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான அறைகளில் தங்கி இருந்து கொண்டு ராத்திரி எல்லாம் தூங்காம பகலெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு ராத்திரி 10-11 மணிக்கு மேல, ராத்திரி 10-11 மணிக்கு மேல புறப்பட்டு அந்த காபத்துல்லாவிற்கு போய் கூட்டம் இல்லாத நேரத்திற்காக வேண்டி அங்கே பெரும் கூட்டம் காத்திருக்கிறார்கள். ராத்திரி நடுநிசி நேரம் 1 மணி அல்லது 2 மணி காபத்துல்லாவில் பார்த்தா அங்கே நூற்றுக்கணக்கான ஆளுகள் சுத்திக்கிட்டு இருக்கு. எப்பத்தான் இந்த காபாவை நான் தனியா பார்க்கறது? அப்ப சொன்னாங்க, காபத்துல்லாவை நீங்க தனியா பார்க்கணும்னா அதுக்கு கியாமத்து வந்துடும். காபத்துல்லாவை தனியா பார்க்கணும்னு சொன்னா கியாமத்து வந்துடும். கூட்டத்தோடு கூட்டமாக நீங்கள் அமல் செய்ய வேண்டியதை கேளுங்கள். அல்லாஹுடைய தயாளம் இருக்கிறதே, அவன் உலகம் அனைத்திற்கும் வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல். யாருக்கும் கொடுக்கிறதுனால அவனுக்கு எந்த குறையும் வராது. அதனால கூட்டமா இருந்தா என்ன, தனியா இருந்தா என்ன, நீங்க அல்லாஹ்விடத்திலே கேட்பதை கேட்டு வைத்து விடுங்கள் என்று சொல்வார்கள். அப்படித்தான் செல்பவர்கள் எல்லாம் காபாவில் கூட்டத்தோடு கூட்டமாக அங்கே கையேந்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது விட்டு வருகிறார்கள். இப்ப இந்த காபத்துல்லாவுக்கு உண்டான பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, பெரிய அதிசயம்.
அதாவது எவ்வளவு பெரிய கல் நெஞ்சுக்காரர்கள் காபத்துல்லாவுக்கு போனாலுமே சொல்றாங்க, அந்த காபத்துல்லாவை பார்த்த உடனே உள்ளங்கள் எல்லாம் என்ன ஆயிருது, கண்ணீர் வெடித்து அழுக ஆரம்பித்து விடுவார்கள், அழக ஆரம்பித்து விடுவார்கள். நம்ம உள்ளூர்ல நம்ம சொல்லுவோமே, அவை கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரர்கள் கூட காபத்துல்லாவுக்கு போன உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, கண்ணீர் சாறை சாறையாக அங்கே கொட்டிவிடும். அப்படிப்பட்ட அந்த காபா, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், காபாவிற்கு சென்று நீங்கள் தவாஃப் செய்து விட்டு ஊருக்கு வருகின்ற நேரத்தில் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து அழுது விட்டு நீங்கள் திரும்ப வருகின்ற பொழுது, கண்ணமா வலதத்துகு உம்முஹு, அவருடைய அன்னை பெற்றெடுக்கின்ற அன்னைக்கு எப்படி பாவம் இல்லாம பிறந்தாரோ அது மாதிரி அவர் பாவம் இல்லாம திரும்பி வருவாருன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஒரு பாக்கியத்துக்காக என்ன செய்யறாங்க, உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரர்கள் எல்லாம், உலகத்தில் இருக்கிற பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, காபத்துல்லாவுக்கு போய் கதறி அழுது என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு விட்டு திரும்ப வருகிறார்கள். சொல்ல வந்தது என்ன, உலகம் அனைத்திலும் வருடமெல்லாம் உம்ராவிற்காக வேண்டி விசா வழங்கப்படுகிறது, உம்ராவிற்காண்டி பயணிகள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இந்த ஹஜ்ஜுடைய சீசன்ல அந்த சவுதியுடைய அரசாங்கம் என்ன செய்யறாங்க, உம்ரா விசாவை தடை பண்ணிடுறாங்க. உம்ரா விசாவை தடை பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உம்ராவுக்கு விசா கொடுத்தாங்கன்னு சொன்னா உலகம் அனைத்திலும் இருந்து விசாவுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடிய பயணிகள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லி உம்ரா விசாவை இந்த ஒரு மாசத்துக்கு தடை பண்ணிடுவாங்க. சுபஹானல்லாஹ். உம்ராவை தடை பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு நபருக்கு நம்மூருடைய தொகைப்படி 8 லட்சம் ரூபாய்க்கு மேலாக செலவழிக்கிறது என்று தொகை நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கூட நேற்றைய தினம் அந்த காபத்துல்லாவை காணொளியிலே நாம் பார்க்கிறோம். காபத்துல்லாவை சுத்தி இருக்கிற அந்த சுற்றி வருகிற அந்த மத்தாஃப், சுத்தி இருக்கக்கூடிய அந்த அந்த தவாஃபை நாம் பார்க்கிற நேரத்தில் புற்றீசல் போல அங்கே மக்கள் குழுமி கொண்டிருக்கிறார்கள். ஈசல் வரும் இல்லையா, ஈசல் வர்ற மாதிரி எங்க இருந்துதான் இவ்வளவு கூட்டம் வருமோ என்று தெரியவில்லை, அல்லது இந்த சுற்றி வரக்கூடிய இந்த மத்தாஃபிலே இவ்வளவு கூட்டம் எவ்வளவு எப்படி கொள்ளும் என்று தெரியவில்லை. வந்து கொண்டே இருக்கிறார்கள், சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருடைய உதட்டிலும் ஒரே வார்த்தை தாரகை மந்திரம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், உனக்கு நான் சரணடைந்தேன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே சரணடைந்தேன், என்னை இங்கிருந்து திரும்பக்கூடிய நேரத்தில் பாவங்கள் உதிர்ந்தவனாக திரும்ப அனுப்பு என்று எல்லோருமே லப்பைக் லப்பைக் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகத்தான விஷயத்தை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த பிறை பிறந்த இந்த 10 நாளைக்கும் ஹாஜிகளுக்குன்னு சொல்லி சில அமல்கள் இருக்கு. ஹாஜிகளுக்குன்னு சொல்லி அந்த பிறை 9 ஆரம்பித்து 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாட்கள் அவர்களுக்கு மிக முக்கியமான நாட்கள். மினாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, அரஃபாவிலே தங்குவது, அங்கே ஷைத்தானுக்கு கல்லெறிவது, அங்கே சஇ செய்வது, காபாவை தவாஃப் செய்வது, குர்பானி கொடுப்பது, முடி இறக்குவது என்ற ஏகப்பட்ட அமல்கள் அவர்களுக்கு இருக்கிறது. பொதுமக்களாகிய நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தில்ஹிஜாவினுடைய பிறை பிறந்த, அதாவது நேற்றைய முன்தினம் மாலையில் இருந்து வரக்கூடிய இந்த 10 நாட்கள் நமக்கு பாக்கியமான நாட்களா சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக ஃபதுக்குருல்லாஹ், அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, திக்ர் அதிகமா செய்யுங்கன்னு சொன்னாங்க. எப்படி திக்ர் செய்யறது? திக்ர் செய்யறதுக்கெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் இல்லை. திக்ர் செய்யறதுக்கெல்லாம் ஒரு, எனக்கு என்ன தஸ்பீ தெரியுமோ அதுல திக்ர் செய்ய வேண்டியது. சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், எது வேண்டுமோ எந்த திக்ர் எனக்கு தெரியுமோ அதை சொல்லலாம். சொல்லுவாங்க, இந்த தஸ்பீஹாத்துகள், திக்ருகள், ஔராதுகள் இருக்கிறதே, இது ஒரு மனிதனுக்கு ஓய்வான நேரத்தில் அவர் எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஓய்வான நேரம் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த ஓய்வான நேரத்தில் நான் அல்லாஹ்வை திக்ரு செய்யணும் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு உள்ளத்துல வருதுன்னு சொன்னா அவன் பெரிய பாக்கியசாலி, அவன் பெரிய பாக்கியசாலி. இன்னைக்கு நமக்கு உலகத்துடைய சிந்தனை எல்லாம் வந்துருது. இன்னும் சொல்ல போனா சொல்றாங்க, தொழுகையிலேயே சிந்தனை மாறி போகுது. தொழுகையில
தக்பீர் கட்டி நிற்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி தக்பீர் கட்டி நிற்கும் போது அல்லாஹ்வையே நேரா பார்க்கிற மாதிரி நிக்கணும்னாங்க. கேட்டாங்க சஹாபாக்கெல்லாம், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு சிந்தனை எல்லாம் மாறி போகுது தொழுகையில, நாங்க எப்படி தொழுவணும்? அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை தொழுவும் போது எந்த எண்ணத்துல தொழுவணும்னு சொன்னா அல்லாஹ்வை நீங்க பார்க்குற மாதிரி தொழுவணும்னாங்க. நமக்கெல்லாம் அந்த எண்ணம் வருதா? தக்பீர் கட்டும் போது, யா அல்லாஹ் உனக்காக இந்த 4 ரக்காத் தொழுகிறேன், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும் போது அல்லாஹ்வை நான் பார்க்கிற மாதிரி என்ன வருதான்னு பார்த்தா நிறைய பேருக்கு வர்றதில்லை. அந்த தக்பீர் கட்டும் போதான் வீட்டில் என்ன ஜாமான் வாங்க சொன்னாங்களோ அது ஞாபகம் வரும், அல்லது விவசாயத்தில் உள்ளவங்களுக்கு விவசாய சிந்தனை வரும், வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு வியாபார சிந்தனை வரும். இது மாதிரியான சிந்தனை சிதறல்களை எல்லாம் ஷைத்தான் ஏற்படுத்துவான் தொழுகையில. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுவும் போது நீங்க எப்படி தொழுவணும்? கஅன்னக தராஹு, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுவணும். அது நமக்கெல்லாம் வரல, அந்த எண்ணம் நமக்கெல்லாம் வரல. அடுத்து ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்திலே இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுடைய எண்ணங்களை பார்த்தவர்கள் ரசூலுல்லாஹ். அது நமக்கு வராதுன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அது நமக்கு தக்பீர் கட்டும் போது அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி என்ன வர்றது வராது அப்படின்னு தெரியும். அதனால அடுத்த வார்த்தை சொன்னாங்க, ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக. நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வராட்டி அடுத்து இப்படி நினைச்சுக்கங்க, நான் தொழுதுகிட்டு இருக்கேன், என்னை அல்லாஹ் பார்க்கறான். இது எல்லாருக்கும் இந்த எண்ணம் வரும். அப்படிங்க, நான் தொழுவும் போது நான் அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா யாரு பார்க்கிறா? அல்லாஹ் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக. அவ்வாறு நான் அவனை பார்க்க முடியவில்லை என்றால் அவன் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது நீங்க தொழுவுங்க. உங்களுடைய உள்ளத்துல என்ன வந்துடும்? அந்த தூய எண்ணம் வந்துடும். உள்ளத்துல அந்த அலைபாயிறது, சிந்தனை மாறுறது, இதெல்லாம் ஆகாதுன்னா. அப்ப அப்படிப்பட்ட எண்ணத்தில் இந்த மாசத்துல நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி திக்ரு செய்யணும். தனிப்பட்ட முறையில ஓய்வு நேரம் எப்ப இருக்கு? இப்ப நீங்க கேட்கலாம், எங்க அஜர்த்து ஓய்வு இருக்கு? காலையில எந்திரிச்சா சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். நாம வேலை இருக்குன்னு நினைச்சா வேலை, ஓய்வுல இருக்குன்னு நினைச்சா ஓய்வு. எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு பயணத்துக்கு போறோம், நாம வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருசக்கர வாகனத்துல போனாலும் சரி, அல்லது பஸ் போன்ற பயணங்கள்ல ஏறி உட்கார்ந்தாலும் சரி, அந்த போகக்கூடிய நேரம் பூரா நம்ம என்ன செய்யறோம்? வண்டி ஓடுறதை தவிர நாம ரெஸ்ட்ல தான் இருக்கோம். அப்ப எந்த வேலையும் நாம செய்யல. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 10 கிலோமீட்டர் ஒருத்தர் வண்டியில போறாரு, 2 வீலர்ல போறாருன்னு சொன்னா, அந்த 10 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய 10 நிமிடம், அந்த 20 நிமிடம் என்ன செய்யலாம்? அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து போய் இறங்குற வரைக்கும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் ஓதலாமா இல்லையா? இப்படி ஓதுனீங்கன்னு சொன்னா ஒண்ணு அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்குது, ஒண்ணு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இன்னொன்னு தீய சிந்தனை, தீய பார்வையில இருந்து பாதுகாப்பு கிடைக்குது. தீய சிந்தனை, தீய பார்வையில இருந்து பாதுகாப்பு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கிட்டு போறான், வண்டி ஓட்டிட்டு போறான், போஸ்ட் ஓட்டி இருக்கு, பாப்போமா? சினிமா போஸ்ட் ஓட்டி இருக்குங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், வண்டி ஓட்டிக்கிட்டே போற, போஸ்ட் ஓட்டி இருக்கு. இப்ப என்ன வார்த்தை உதட்டுல திக்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அதை பார்க்கும் போது என்ன வரும்? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் பார்க்க கூடாது. பாதுகாப்பு எனக்கு நானே நினைஞ்சுக்கிறேன், பாதுகாப்பு தேடிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல இந்த வண்டி ஓட்டுற 15 நிமிஷம் தஸ்பீ ஓதுறதுனால அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்குது, அவனுடைய பாதுகாப்பு கிடைக்குது, ஷைத்தானுடைய கெட்ட எண்ணங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல பயணம் பாதுகாப்பு அமையுது. என்ன செய்யுதுங்க? 100% உத்தரவாதம். நம்பணும். அட நான் ஓதுனா என்னங்க அப்படின்னு நினைச்சேன்னா நடக்காது. நான் ஓதினால் நிச்சயமாக நான் பிறப்படுவது போன்று பாதுகாப்பா சேருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க வீட்டுல இருந்து ஒரு மனிதர் பிறப்படுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து பிறப்பிட்டாருன்னு சொன்னா
எப்படி அவர் வீட்டுல இருந்து ஃப்ரெஷ்ஷா பரப்புறாரோ அதே மாதிரி வீட்டுல கொண்டு வந்து விடுறது அல்லாஹ்வுடைய பொறுப்புன்னாங்க ரசூல்லா. எங்க சொல்லுங்க. அதுக்கு நான் இன்னைக்கு காலைல வீட்டை விட்டு புறப்படும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு புறப்பட்டேன்னு யாராவது சொல்லுங்க. சொல்லணும்னு தாங்க நினைக்கிறேன், ஆனா வரமாட்டேங்குதுமோ. சொல்லணும் தான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு உறுதியா எடுத்துக்கிறோமா? எங்க போனாலும் சரி, வீட்டை விட்டு போறோம், 10 நிமிஷமா இருக்கலாம், அரை மணி நேரமா இருக்கலாம், 5 நாளா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கு வருது 3 வருஷமா இருக்கலாம். போகின்ற பொழுது நீங்கள் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டால் எப்படி வீட்டுல இருந்து புறப்புறோமோ அப்படி அல்லாஹ் பாதுகாப்பா கொண்டு வந்து விட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்பிக்கை வரணும்ல. அப்ப இந்த 10 நாள்ல நம்ம என்ன செய்யணும்? தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள்ல அதிகமா அல்லாஹ்வை திக்ரு செய்யணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யறது? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறது. இதுல இன்னொரு பயிற்சி கிடைச்சு போயிடும். இந்த 10 நாள்ல ஓதுனீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடறேன், அதுக்கு அப்புறமா இந்த 10 நாள் பெருநாள்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்கும் போது நம்ம சும்மா இருக்க மாட்டோம். என்ன வந்துடும், இந்த நாட்கள் இந்த 10 நாள் ஓடுன சுப்ஹானல்லாஹ் தொடர்ந்து வந்துடும். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபை தருவானாக. இது பெரிய பாக்கியம். ஆகாத பேச்ச பேசுறதை விட்டு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர், ஆயிஷா நாயகியுடைய அத்தா இருக்காங்களே, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்களாம், சின்ன சின்ன குழாங்கள் இருக்குல்ல, பொடிக்கல் குழாங்கற்கள் இருக்குல்ல, அதை பிறக்கி வாயில போட்டுக்குவா. கேட்டாங்களாம், என்னங்க கல்ல பிறக்கி வாயில போட்டுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. சின்ன சின்ன கல் தஸ்மி மணி மாதிரி சின்ன சின்ன கற்களை பிறக்கி வாயில போட்டுக்குவான். அப்ப கேட்டாங்களா அவங்கள்ட்ட, ஏன் இப்படி கற்களை பிறக்கி வாயில போட்டுக்கிறீங்க? சொன்னாங்களாம், அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற நண்பர், ஆயிஷா நாயகியுடைய தகப்பனார், ரசூலுடைய மாமனார் பின்னால சொன்னாங்களாம், வாயில எதுவுமே இல்லாம இருந்தா தேவையில்லாம ஏதாவது பேசுற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன செய்யறேன், சின்ன சின்ன கல்ல பிறக்கி போட்டுக்கிறேன், தேவையில்லாம பேசுறதுனால. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அதிகமான பிரச்சனை தேவையில்லாம பேசுறதுனாலதான் வருது. அதிகமான பிரச்சனை என்னங்க, தேவையில்லாம பேசுறதுனாலதான் வருது. ஏங்க அவர்கிட்ட அதுக்கு சுத்தமா பேசாம இருந்துடக்கூடாது. சுத்தமா பேசாம இருந்தா அவன் மேமாடி காலின்றுவான். எதுவுமே பேசாம இருக்கான், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மூலையில உருண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வைங்க, ஆனா அவன் ஒரு மாதிரி அவன் மேமாடி காலின்றுவான். மேமாடினா என்ன, மேமாடி காலின்றுவாங்க. தேவைக்கு பேசணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, நீங்க வெறுமனே விற்றிருக்க வேண்டாம், தேவையில்லாமலும் பேச வேண்டாம், அல்லாஹ்வுடைய திக்ரு செஞ்சுக்கிட்டே இருங்க. சாப்பிட உட்கார்றோம், 10 நிமிஷம் சாப்பிட்றோம் அல்லது 5 நிமிஷம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நேரம் இருக்கு. சில பேர் 1 மணி நேரமா சாப்பிடுவோம். அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அந்த உணவை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். உணவு கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். ருசியே இல்லாத உணவு கூட ருசியா தெரியுமா? அல்லாஹ் புகழ்ந்தா. அல்லாவே புகழல, வைக்கலே கோசமா, என்னையா சோறாக்கி இருக்கான் செத்த பையன்றான். சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி சாப்பிட்டா ருசி இல்லாத உணவு ருசியா தெரியுமா? அல்லாஹ்வை புகழலேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் முயற்சி பண்ணி மெனக்கட்டி சமைச்சிருந்தாலும், என்ன சமைச்சிருக்கான் அவனுக்கு சமையலே வராது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சமையலை குறை சொல்லிட்டு எந்திரிச்சிருவான். ஒண்ணு ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர், அல்லாஹ் எத்தனையோ பேர் பசியா பட்டினியா இருக்கிறாங்க, எனக்கு இந்த உணவை கொடுத்தாய் உனக்கு நன்றி அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து சொல்றாங்க, நம்ம வீட்டுல நம்ம மனைவி சமைச்சிருந்தாங்கன்னு சொன்னா நல்லாவே இல்லாட்டியும் என்ன செய்யணுமா, அல்ஹம்துலில்லாஹ் அருமையா சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லணும். 100 வருஷம் நீங்க புருஷ மண்டாட்டியா வாழ்ந்தாலும் சண்டை வராதுங்கிறான். ஏன்னா இல்லையே, ஒரு வாய் வைக்கல, 2வது வாய் முகத்துல தூக்கி எரிஞ்சிருவான். என்னடி சமைச்சிருக்கிற, உன்னைய கட்டினதுல இருந்து விளங்க வேண்டும். அவ எப்படி அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்? அபிசலாசன் சொல்லி தர்றாங்க, உணவில் குறை இருந்தாலும் மனைவியை பாராட்டுங்க. நீண்ட நாள் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குன்னா எங்க இருக்கு சந்தோஷம்? 35 வருஷம் ஆச்சு, மக வயசுக்கு வந்துருச்சு, வந்து என்ன செய்யறாரு, தலாக்கு வாங்கி கொடுங்கிறாரு. ஏன்னா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையை பார்த்து கட்ட வேண்டிய நேரத்துல என்ன கேட்கிறான், தலாக்கு வாங்கி கொடுங்கிறான். ஏன்னா கட்டினதுல இருந்து சண்டை. நீ வாய் விட்டு பாராட்டினத்தனே என் மனைவி ஒவ்வொரு அமைதியா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, சமைத்தவரை பாராட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க.
அப்ப இதுவெல்லாம் நமக்கு ஃபார்முலா. இந்த 10 நாள் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். துல்ஹிஜ்ஜாவுடைய முந்தா நாள்ல இருந்து ஹஜ் பெருநாள் வரைக்கும் 10 நாள்ல என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் அமல்களை அதிகப்படுத்துறது. தஸ்பீ ஓதுறது, குர்ஆன் ஓதுறது, பாவ மன்னிப்பு கேட்கறது. முக்கியமான அமல் என்னன்னு சொன்னா, அடுத்து ஹஜ் பெருநாள் வரப்போது ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாம் போயிட்டாங்க. போறவங்க எல்லாம் இப்ப யாரும் இல்லை, நேற்று கடைசி ஃபிளைட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாரும் போகாதவங்க தான் இருக்கிறோம். போகாதவங்க செய்யக்கூடிய முக்கியமான அமல்கள்ல ஒண்ணு, இந்த பிறை பிறந்ததுல இருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, தலைமுடி வெட்டக்கூடாது, சவரம் பண்ணக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது. குர்பானி கொடுக்கிறவங்க தானே அப்படி. கொடுக்காதவங்க என்ன செய்யறது, அவங்கள மாதிரி நம்மளும் இருக்க வேண்டியது பெரிய கஷ்டம் இல்லையே. என்னது, அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கலாம்ல. ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, அவங்க பெரிய பெரிய தியாகம் பண்றாங்க. நம்ம குறைஞ்சபட்சம் 10 நாளைக்கு சேவிங் பண்ணாம. ஒருத்தர் சொல்றாரு, அஜித் 10 நாள் பண்ணாம இருந்தா நான் பக்கீர் சாமா ஆயிடுவேன். இருங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி பக்கீர் சாவா இருக்கிறதுல என்ன இருக்கு? அல்லாஹ் அதைத்தான் விரும்புறான். அல்லாஹ் என்ன செய்யறான், அதைத்தான் விரும்புறான். அப்ப இந்த 10 நாட்கள் ஒண்ணு நகம் வெட்டுவது, முடி களைவது, இந்த தாடி ஷேவிங் பண்றது 10 நாளைக்கு செய்யாம இருக்கிறது. அதே மாதிரி நல்லா விளங்கிக்கங்க, குர்பானி கண்டிப்பா கொடுக்கணும். இன்னைக்கு கணக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, குர்பானி கொடுக்குற கணக்கு எவ்வளவு தெரியுமா, சரியான அக்யூரேட்டா சொல்றாங்க. ஹஜ் பெருநாள் அன்னைக்கு எனக்கு கடன் இல்லாமல் 27,000 ரூபாய் ரொக்கம் கையில காசு இருந்தா, நல்லா விளங்கிங்க, எவ்வளவுங்க, 27,000 ரூபாய் ரொக்கமா கையில காசு இருக்கு அல்லது பேங்க்ல இருக்கு. அப்ப அவர் குர்பானி கொடுக்கறது வாஜிபுன்னு நாங்க ரசூலுல்லாஹ். அந்த காசு இருந்து ஒருத்தர் குர்பானி கொடுக்கலன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர்கள் பெருநாள் தொழுகைக்கு வராதீங்கன்னாங்க. எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. அப்ப இத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அடுத்த சனிக்கிழமை பெருநாளா, இன்னும் நமக்கு 7-8 நாள் பாக்கி இருக்கு. அப்ப என்ன செய்யணும், குர்பானிக்கு உண்டான முயற்சி செய்வது. அது இன்னைக்கு என்கிட்ட 27,000 இல்ல, இந்த 10 நாள்ல வந்துருமா வராதா, நான் அவர் தரணும் இவர் தரணும், ஏதோ 25-30 ரூபா கிட்ட வர வேண்டியிருக்கு. அப்ப நான் குர்பானி கொடுக்கணும். அப்ப இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் சொல்றோம்னு சொன்னா, இந்த முயற்சி செய்து என்ன செய்யணும், அந்த குர்பானி பிராணியை வாங்கி கொண்டு நம்மளோட வச்சிருந்து 2-3 நாள் அவரோட பழகணுமா. என்ன செய்யறாங்க, அந்த குர்பானி ஆடு இருக்க, அதை வாங்கி உடனே மக்காவில் என்ன செய்வாங்க, மக்காவில் நம்ம ஆட்டை பார்க்கவே முடியாது, டோக்கன் போடுவாங்க, அவங்க கூட்டு போய் அறுத்துருவாங்க. நமக்கு சொல்லப்பட்டிருப்பது என்ன, குர்பானி பிராணியை வாங்கி அதற்கு என் கையால் என்ன செய்யணும், ஏதாவது ஊட்டி விடணும், கீரை வாழைப்பழம் ஏதாவது ஊட்டி விடணும், அது என்னோட நெருங்கி பழகணும், அதுக்கப்புறம் அறுக்கணுமா. ஏன் தெரியுமா, அப்பதான் வழி தெரியும். இந்த ஆடு நம்மளோட நெருங்கி பழகிருச்சுங்க, நான் கூப்பிட்டா ஒடியாருங்க, பழகியதற்கு பிறகு அறுப்பது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்தாங்க. இந்த தியாகம் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு மசாயில், ஜக்காத்து கொடுக்கும் போது ஷைத்தான் சொல்லுவானா, ஜக்காத்தெல்லாம் கொடுக்காதியே, காசு குறைஞ்சு போயிடும். ஜக்காத்து கொடுக்கல, கொடுக்கலாம் இந்த வருஷம் ஜக்காத்துன்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறார். ஷைத்தான் சொல்லுவானா, ஜக்காத்தெல்லாம் கொடுக்காதையா, கொடுக்காதவெல்லாம் நல்லா தான் இருக்கான் கல்லு மாதிரி, நீ கொடுக்காதே, காசு குறைஞ்சு போயிருமா. அதே மாதிரி குர்பானி கொடுக்கல எல்லாம் கணக்கு பண்ணி என்ன செய்யறாரு, குர்பானி கொடுக்கலான்னு கிடா வாங்கலாம் நியத்து வைக்கிறார். ஷைத்தான் சொல்லுவானா, தேவையில்லாம உனக்கு 20,000 ரூபாய் செலவு தேவையா, எல்லா பணக்காரனும் கொடுத்துக்கிட்டா இருக்கான் அப்படின்னு ஒரு இதை போட்டுருவான் மனசுல. பேசாம இவர் எல்லாரையும் மாதிரி பேசாம இருந்துருவார். இதெல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதல்கள். உங்கள் செல்வம் குறைந்து விடும் என்று ஷைத்தான் உங்களை தூண்டுகிறான். அவனை தோக்கடிச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஜக்காத்து கொடுங்க, குர்பானி கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். முயற்சி செய்வோமா? என்னுடைய குடும்பத்தில் உண்டான உறுப்பினர்களுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கணும், என்னுடைய பொருள் பாதுகாப்பு இருக்கணும்னா என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். கொடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? வெறும் 27,000 கணக்கு சொல்றாங்க. இந்த 10 நாள் இருக்கு, இன்னும் முயற்சி செய்யாதவங்க முயற்சி செய்யுங்க. என்னுடைய குடும்பம் இன்ஷா அல்லாஹ் உயிர் பாதிப்பு வராம, பொருள் இழப்பு வராம இருப்பதற்கு நான் இந்த குர்பானி கொடுக்கிறேன் அப்படின்னு நியத்து வைங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய அமல்களை நிறைவாக செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.